Hello friends, today ஒரு சூப்பரான சமையல் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்ல பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் பாத்தீங்கன்னா ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் நல்லா நிறைய உரிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். மீனுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேங்காயுமே பார்த்திங்கன்னா உடச்சி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்க வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சைட் தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்குள்ளே அந்த சைட் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஜேபி மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா கூடவே சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் லெமனில் ½ லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் புளிப்பு, காரம், உப்பு இது மூணுமே தான் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீன் பொரிக்கும் போது இது மூணுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துட்டா நம்ம டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மீன் மசாலா மிக்ஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். புளிப்பு, காரம், உப்பு இதில் மூணில் ஏதாச்சும் ஒரு பொருள் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் கீழே வந்து நல்லா ஊற வச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி வந்து நல்லா சூடாறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம், தக்காளி கூடவே ஒரு அரை முடி தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாமே இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தக்காளி நம்ம வதக்கிறதுலேயும் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கி அரைக்கிற மசாலாவிலையும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ரெண்டுலேயுமே தக்காளி சேர்த்து செய்கிறப்போ மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்குள்ளே கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓர்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி அந்த கொஞ்சம் கேப் கிடைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து நம்ம ஓர்ஸ் பண்ணிட்டோம்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இருக்காது. மார்னிங் பூரி சுட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா வந்து கருகி போகாமல் இருக்கிறதுக்கு புளி கரைச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் விழுது. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மிக்ஸி, அந்த கவுண்டர் டாப் இது ஃபுல்லுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வற்றினதுக்கப்புறம் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை வந்து அதில் சேர்த்துடலாம். சைட் பை சைடு இந்த மீனையும் 3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுமே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. சாப்பிட்ற டைமுக்கு மீன் குழம்பு ஓப்பன் பண்ணும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைடு கொஞ்சமாக ஆனியனும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். மீன் குழம்பு ரெசிபி வந்து நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பாய் விரித்து அதில் வந்து எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு.
நீங்களுமே இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு உங்கள் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் செஞ்சுருக்க ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து நல்லா சுட சுட இருக்குது. ஸோ அதில் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.